இன்னைக்கு நாம 2013ல வெளியான ஜாக் த ஜான் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு மிஸ்ட்ரியான ஃபேண்டசி கலந்த சூப்பரான படங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜா அப்பாக்காரர் பையனுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜாக் அண்ட் ஜெயிண்ட் அப்படின்ற கதையை தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, துறவிகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முயற்சி பண்றதுக்காக ஒரு விதையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது மந்திர பீன்ஸ். அந்த மந்திர பீன்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த செடியை வளர்த்து அது வானத்துக்கே போற அளவுக்கான அந்த உயரத்தை அடையும். அது மூலமா நடந்து போய் நம்ம சொர்க்க வாசல்லையே அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பை அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அங்க போறதுக்கு பதிலா அவங்க ரொம்ப கொடூரமான ஒரு ராட்சசர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. அதனால அந்த ராட்சசர்கள் பூமியை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து மனித குலத்துல இருக்கிற ஒரு ராஜா மூலமா திரும்பவுமே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இதே கதையை ஒரு குட்டி பொண்ணுக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு பேரை காட்டுறாங்க பாத்தீங்களா, ரெண்டு குட்டி பசங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினி. கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா இறந்து போயிட்டாரு. அங்கிளோட பாதுகாப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அங்கிள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா இந்த குதிரையை போய் வித்துருவாடா, இந்த வித்துட்டு வந்தீங்கன்னா தான் நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல ரேட்டுக்கு வித்துருவாப்பா, ரொம்ப பொறுப்பா இருந்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவரு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கோட்டைக்கு உள்ள இதை விக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை 4-5 பேர் குடிச்சிட்டு போதையில இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தட்டி கேட்கறதுக்காக போறாரு. ஆனா ஹீரோயுமே அவனுக்கு அடிச்சிடறானுங்க. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம சண்டை போட்டாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்றதுக்காக ஹீரோ சண்டை போடலான்னு இருப்பாரு பாத்துங்க. பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பதறி போய் அவருக்கு வண்டி போட்டுருவாங்க. அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. பட் ஆனா அவருக்கு அந்த மரியாதை இல்ல. பின்னாடி அரச குடும்பத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு தலையை காட்டுறாங்க. அதாவது ஒரு தளபதினு வச்சுங்களேன். அவரோட பேர் எல்மாண்ட். இவர் பார்த்ததுமே எல்லாருமே பயந்து போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் வைக்கிறாங்க. அதாவது முட்டி போட்டு வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன்டா உனக்கு என்ன முட்டியில் அடிபட்டிருக்கா, உன்னால வணக்கம் வைக்க முடியாத போது அவனுமே பதறி போய் இப்ப நம்ம ஹீரோவுமே தலை குனிஞ்சு அவங்களுக்காக வணக்கம் வச்சு சரி ஓகே அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா யோசிக்கிறாரு, எதுக்காக இவனுங்களா இங்க வந்திருக்கானுங்க அப்படின்ற போது தான் அந்த பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு இளவரசி. அவ மார்வேஷத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, இந்த ஒரு இளவரசி ஆனா எவ்வளவு தன்மையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எடுத்துட்டு வந்தார் பாத்தீங்களா அந்த குதிரை. அந்த குதிரையை விக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறவி ஒருத்தர் பீன்ஸ், அந்த மந்திர பீன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை தேடி அங்க இருக்கிறதுல ஒருத்த மோசமானவர் இருக்கிறான் போல் இருக்குது அந்த அரச குடும்பத்திலேயே. அவனுக்கு என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறவி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த விதையை வாங்கணும். இப்ப முன்னாடி நடந்துச்சு பாத்தீங்களா அந்த கதையில எப்படின்னா, அரசர் அந்த கிரீடத்து மூலியமா இந்த அரக்கர்கள் எல்லாம் அடக்கியிருப்பாரு. இவங்க பாதுகாத்து வச்ச அந்த கிரீடம் இவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த விதையை மட்டும் தான் அந்த துறவி எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ குதிரை எடுத்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட உன்னோட குதிரையை கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா இவர் தப்பிச்சு போறதுக்காக காசுலாம் கொடுக்க முடியாது. என்கிட்ட இந்த விதைகள் இருக்கு, இந்த விதைகளை வச்சுக்க. இணையா சொல்ற, காசு ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையா, இணைய எப்படி சொல்ற அப்படின்னும் போது, இல்லப்பா இந்த விதை ரொம்ப அபூர்வமான விதை, உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், ஆனா தண்ணியில மட்டும் தயவு செஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை கொடுத்துட்டு குதிரையை வாங்கிட்டு அங்க இருந்து அந்த துறவி கிளம்பிடுறாரு. இப்போ இந்த மந்திர விதையை வாங்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்கிள் கிட்ட காட்டாரு. அவர் காரி துப்புறாரு. ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு, குதிரை வைக்க சொன்னா ரொம்ப சூப்பரா சிறப்பா பண்ணிட்டப்பா, நீ ரொம்ப உருப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. அதை தட்டி விட்டுருப்பாரு. ஆக்சுவலா அதுல ஒரு விதை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பூமியில போயிட்டு இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடத்துல தான் அது போய் விழுந்திருக்கும். இப்ப அங்கிள் வேற வேற வேலைக்காக நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. காலைல தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மட்டும் தனியா இருக்கிறாரு வீட்டுல. ரொம்ப ஓன் மழை பெய்யுது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இளவரசி எசபெல்லா, அவங்க இந்த இடத்துக்கு வராங்க. மழையில நனைஞ்சிட்டு வராங்க. யாருங்கன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினி. வணக்கம் சொல்லி நம்ம ஹீரோ வரவேற்கிறான். சாரிங்க, நீங்க இளவரசின்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல, உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்துல மழை ரொம்ப பெஞ்சதுனால மழை தண்ணி எல்லாம் அந்த விதை மேல பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்துல அந்த துறவி தப்பிச்சு போனார் பாத்தீங்களா, அவரை அந்த அரச குடும்பத்துல கொஞ்சம் வில்லத்தனமா இருந்தா பாத்தீங்களா, அவன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அந்த விதை எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் டார்ச்சர் பண்றான். அவர் சொல்லவே மாட்டாரு. இந்த சமயத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவரை கொன்னே போட்டுறான். இவன் பேர் ராட்ரிக். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அரச குடும்பத்துல இந்த ராயல் அட்வைசர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆலோசகர். அவன் தான் இவன். இவனுக்கு தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருப்பாங்க. இவ்வளவு வயசானவன், ஆனா நம்ம அரசர் இவனுக்கு தான் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி முடிவுல இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் காட்டுறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிருது. செடியா முளைக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான ராட்சசத்தனமா வளர்ந்து வானத்தை நோக்கி அந்த செடி போகுது. இதுல நம்ம ஹீரோயினியுமே கூட போயிடுறாங்க, வீட்டோட போயிடுறாங்க. இதுல ஹீரோவும் அவர் வளர்த்த பூனையும் தப்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே கீழ இருந்து பாக்குறாங்க. சேஃபா, இவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா ஹீரோயினி மேல போயிட்டாங்க. அவங்க கையில ஒரு காப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். இதுதாங்க இந்த படத்தோட கேட்டலிஸ்ட். என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அரச குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. அரசரே வந்துருவாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீட்டு நம்ம அங்கிளை பாத்துட்டு இருப்பாரு ஹீரோவை. ஏடா எங்க வீடியோ கடை ஆடும்போது அங்கிள் வீடு மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல காமிப்பாரு கையை. ஏன்னா இந்த செடியோட தானே வீடு மேல போச்சு, அதுதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அங்கிள் பதறி போயிருவாரு. என்ன பண்றது தெரியாது. இப்போ சரி ஓகே, நம்ம எல்லாருமே மேல போயிட்டு நம்ம ஹீரோயினி அதாவது இளவரசியை காப்பாத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரச குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நானும் உங்களுக்கு துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா உங்க மாமா கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுக்காக இப்படி பண்றியா அப்படின் போது, இல்ல சார், நான் காப்பாத்த வரேன் அப்படின் போது அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், சரி சரி ஓகே, அவனும் வரட்டும், அவனுக்கு தான் இங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியும், சோ கண்டிப்பா அவன் வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மேல போறாங்க, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. இடியெல்லாம் தாக்குது. அதுல ஒருத்தர் பலியாயிராரு. இந்த சமயத்துல ரோப்ல 3 பேர் தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ரோட் ரைடர் இருக்கார் பாத்தீங்களா, அதாவது அரச ஆலோசகர், அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ரோப்பை கழட்டி விட்டுறாரு. கொஞ்சம்
இவருக்கு கூட இல்லாத இருக்கிறாரு. இவருக்கு தான் நம்ம அரசர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ ஆனா இவர் எவ்வளவு மோசமானதை வந்து இந்த சீன்லயே காட்டியிருப்பாங்க. இப்படியே இரவு பகலாவது தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சிலர் மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆயிடுறாங்க. இப்ப தேடி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சில ஹிண்ட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆபத்தான அறிகுறி ஏதோ இருக்குதுன்றத வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த குழுவும் வந்து நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. 2 டீமா பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமா போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் வந்து அந்த டீம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க சாப்பிட்டு, அதனால சரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது தேட முடியும்போது ஆட்டு மந்தம் இருக்கும், அங்க போயிட்டு வேட்டையாடி சாப்பிடுவோம் அப்படின்ற நேரத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டிராப்ல மாட்டிப்பாரு. எப்படியோ நம்ம தளபதி தான் வந்து அவங்களை வந்து கயிறு அறுத்து காப்பாத்திருப்பாரு. இவங்களுமே வந்து தப்பிச்சிருவாங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே ஒளிஞ்சிக்கிறதுக்காக இந்த தண்ணியில தானே விழுந்திருப்பாரு. சட்டுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ராட்சசமான ஒரு மிருகம் வந்துரும். இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த சமயத்துல ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒளிஞ்சிப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து மூழ்கிட்டு இருப்பாரு. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல அந்த ஜெயண்ட் வந்துரும். பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குது. தண்ணி உள்ள இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மெல் பண்ணிடும். ஏதோ வந்து வேற வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சாரு பாத்தீங்களா, அவரையுமே வந்து எடுத்து சாப்பிட்டுரும் இது. இந்த சமயத்துல அந்த ஜெயண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்த அந்த தளபதியையும் இன்னொருத்தரையும் வந்து தன்னோட கையில எடுத்துட்டு அது போயிடும். சாவடிக்காது, அவங்களை எடுத்துட்டு போயிடும். இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இங்க தப்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த ஜெயண்ட் வந்து தளபதியும் அவர் கூட இருக்கிறவரையும் எங்க எடுத்துட்டு போகுதுன்னு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த உலகத்தையே காட்டுறாங்க. ரொம்ப மோசமா இருக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இப்போ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோட் இருக்கான் பாத்தீங்களா வில்லன், அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அந்த அடியாள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட மூணாவதா வந்துருவான். அவன் வந்து எட்டி பார்ப்பான். அங்க பாரு அங்க இளவரசி கீழே தர்றாங்க பாருன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். இவன் வந்து ஏதோ ஒரு பிளான்ல தான் வந்திருக்கான். இந்த சமயத்துல வந்து அங்க வந்து ஒரு ஜெயிண்ட் வந்துருது. அது வந்து அடியாள் எடுத்து சாப்பிட்டுறது. இப்போ நம்ம வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பேக்ல இருந்து ஒரு ரிங் இருக்குது பாத்தீங்களா, அதை எடுக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து அங்க வில்லன்களுக்குலாம் வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வில்லனோட ஹெட் அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, உன்னோட ரத்தத்தோட ஸ்மெல்ல என்னால உணர முடியுது, நீ ஹென்ரியோட வர்க்கம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்க அரசு ஆண்டவர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவரால் தான் நான் வந்து அவனை கொல்றதுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், அவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது இந்த ஜெயிண்ட்டுகளுக்குலாம் தலைவன் இவன் தான். இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தளபதியை கூட்டு வந்துறாங்க. தளபதியும் அவரை கூட இருக்கிறவரையும் கூட்டு வராங்க. இப்ப நம்ம ஜெயிண்ட் வந்து எப்படி வந்தீங்க, எது மூலியமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லும்போது அந்த கூட வந்தார் பாத்தீங்களா, அவர் வந்து கொஞ்சம் நெக்கலா பேசுறாரு. அதனால என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஏதோ முறுக்கு சாப்பிடுற மாதிரி நொறுக்கி போட்டு சாப்பிட்டுருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தளபதி எல்லாம் வாதறி போயிடுறாரு. ஐயோ என்னடா பண்றதுன்னு தெரியாத நேரத்துல வந்து தளபதி கிட்ட வந்து அந்த பெரிய ஜெயிண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், எப்படி வந்தீங்க, நீ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்க, நான் ஹீரோயினை வந்து கொன்றுவேன், இளவரசி வந்து கொண்டு நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து இன்னொரு ஜெயிண்ட் வந்து சொல்லும், அதை நான் தான் பிடிச்சிட்டு வந்தேன், சோ நான் தான் ஹீரோயினை சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிண்ட் பேசிட்டு இருக்குது. இதுல டென்ஷனான அந்த பெரிய ஜெயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து கையை விட்டுருது. ஏன்டா சொன்னா கேட்க மாட்டீங்களாடா, சொல்றதை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பேசிட்டு இருக்குது. இந்த சமயத்துல அந்த ராட்ரிக் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வராரு. அவர் வந்து அந்த கிரீடத்தோட வந்திருக்கிறதுனால எல்லாருமே வந்து தலை வணங்குறாங்க. நம்ம பெரிய தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, ஜெயிண்ட்டுக்கெல்லாம் தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வந்து தலை வணங்குறான். அப்போ அவனோட மேலேயே ஏறி இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சிம்மாசனத்துல உட்காராரு. சரி வாடா நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லும்போது, அதெல்லாம் கேட்காம இவன் வந்து இவனோட பிளானே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரக்கர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் வந்து பூமிக்கு கூட்டு போயிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுகளையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்றது தான் இவனோட நோக்கமா இருக்குது. இப்போ இந்த ரோட்ரிக்க பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா அவனுக்கு அறிவியலடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க. இதை பார்த்த ரோட்ரிக் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டேய் அவளை ஃபர்ஸ்ட் சமைங்கடா, கூட இந்த தளபதியும் சேர்த்து சமைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாரு. இதனால சமைக்கிறதுக்காக அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரொட்டி மாதிரி வந்து ஒரு ஸ்டஃபிங் பண்றதுக்காக மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, கத்தி கொடுத்து தளபதி எப்படி வந்து ஒரு வழியா வந்து அந்த மாவுல இருந்து காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. இந்த சமயத்துல ஜெயிண்ட் வந்ததுனால கத்தியை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சிப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினை வந்து ஸ்டஃப் பண்றதுக்காக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெயிண்ட் எடுக்க போகும். இப்ப மேல இருந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கத்தி எடுத்து ஒரே போடா வந்து முதுகுல போடுவாரு. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உருண்டு பிறண்டு சுத்தி கித்தி அந்த செவுத்துல அதே தன்னை தானே குத்திக்கிட்டு செத்து போயிடும். ஹீரோ லைட்டா தான் கத்தியை விட்டுருப்பாரு. இதுவே அங்கங்க அசைஞ்சு வந்து உள்ள இறக்கிக்கும், செத்து போயிடும். இந்த சமயத்துல வந்து நம்ம அந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து தெரியும் எப்படியோ வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு சூச்சமத்தை பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இலையில போயிட்டு ஒரு ஜெயிண்ட வந்து பாதுகாப்புக்காக வைங்க, அவங்களுக்கு கீழே விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டளை போட்டுறாரு. ஆனா இந்த சமயத்துல இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது கீழே போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தேன் கூடு இருக்குது பாத்தீங்களா, அந்த தேன் கூட வந்து ஜெயிண்டோட தலை கவசத்துல வச்சுட்டு வந்து ஓடி வந்துறாங்க. இதுல வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அப்படி இப்படி தடுமாறி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை ஓபன் பண்ணிடுது. ஓபன் பண்ணிட்டு சரி ஓகே ஒன்னும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐயோ இப்ப எப்பரா இதை வந்து சாவடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரே ஒரு தேனி மட்டும் வந்து அது முன்னாடி வந்து நிறுத்தும். இதை பார்த்து பயந்து வந்து அது டம்முன்னு கீழே விழுந்துரும். இது கீழே விழுதுதான் அந்த மக்களுக்கு தெரியுது, ஆஹா இதெல்லாம் வந்து கதையெல்லாம் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஜெயிண்ட் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க படத்தோட கதையை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். இவங்க 2 பேர் கீழே வரலான்னு இருப்பாங்க. அப்போ தளபதி சொல்லுவான், நான் வந்து அவனை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேர் கீழே போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேர் வரும்போதே இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் இருக்கும். இப்போ வந்து அந்த லவ் வந்து 2 பேருமே பரிமாறி இருப்பாங்க. இந்த சமயத்துல நம்ம அரசர் இருப்பார் பாத்தீங்களா, தயவு செஞ்சு அந்த மரத்தெல்லாம் வெட்டுங்கடா, கீழே வந்து ஏதாவது ராட்சசங்க வந்துட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இது தெரியாம இந்த சமயத்துல தளபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராட்ரிக் இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காரு. எப்படியாவது வந்து அந்த விதையை வாங்கிட்டு இவங்க கிட்ட வந்து
வச்சிரணும் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு ராட்ரிக் கிட்ட. அப்போ வந்து ராட்ரிக்கும் பயங்கரமா சண்டை போடுறாரு. 2 பேருமே சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம தளபதி வந்து எப்படியோ ஒரு வழியா நம்ம ராட்ரிக் வந்து குத்தி கொன்னுறாரு. இந்த ஜெயண்ட்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ராட்ரிக் பிடிக்காது அந்த வில்லனை. சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ராட்ரிக் செத்துருவாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராட்ரிக்கோட தலையை வந்து இந்த பெரிய ஜெயண்ட் இருக்குது பாத்தீங்களா, தலைவு முன்னாடி இருந்துச்சு, அது வந்து எடுத்துட்டு தன்னோட நான் தான் இதுக்கப்புறம் தலைவையா அப்படின்னு சொல்லிட்டு கையில ரிங்கா மாட்டிக்கிட்டு டேய் நான் தான் இதுக்கப்புறம் தலைவன், நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரையும் வந்து வழிநடத்து அது அந்த பக்கம் திரும்பிடுது. இந்த பக்கம் நம்ம தளபதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து கொடியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து தண்ணியில விழுந்துருவாரு. சேஃபான ஒரு லேண்டிங் தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து வைக்கோல்ல விழுந்துருவாங்க. இவங்க 2 பேருமே சேஃபான லேண்டிங் தான். ஏன்னா இவங்க கட் பண்ணிட்டாங்க இல்லையா பூமியில இருந்து, இதனால செடி வந்து எதுவுமே இல்ல. சோ இவங்க வந்து இந்த ராட்சசன்கள்லாம் வந்து கீழே வர முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துருது. இப்ப நம்ம அரசர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்குக்கு கூப்பிட்டு இந்தப்பா கொஞ்சம் காசு வச்சுக்க, சன்மானமா கொடுக்குறேன், என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த விதைகள் வந்து அந்த பெரிய வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில வந்து கிடைச்சிரும். அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 4-5 விதை இருக்கும், அது எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். தண்ணியில பட்டதுமே வந்து அந்த விதைகள்லாம் வந்து கீழே வந்து செடியா முளைச்சு கீழே பூமியை நோக்கி வருது. அதுல வந்து ஒவ்வொரு விதையும் பிடிச்சிட்டு அந்த எல்லா அரக்கர்களும் வந்து பூமியை நோக்கி வராங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஜாக் பாத்துருவான். கட் பண்ண அடுத்த சீனியே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமா வந்து எல்லாருமே வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. ராட்சசனுக்கு ரொம்ப கூட்டமா வந்து சண்டையை போட்டுட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்துல நம்ம தளபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அரசர் வரதுக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப போர் நடக்க போது எப்படியாவது வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கோட்டையோட முதல் சுவர்லாம் வந்து எண்ணெயை ஊத்தி வச்சிருக்காரு. இப்ப நெருப்பு கொளுத்தி விட்டோம்னா வந்து இந்த ஜெயண்ட்லாம் உள்ள வர முடியாது. சோ நெருப்பு கொளுத்தி அவங்க வந்து எப்படியாவது சேஃபா தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தளபதி. சோ அரசர் வந்துறாரு. அந்த சமயத்துல நம்ம ஜாக் வரதுக்காக நம்ம தளபதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜாக் வந்ததும் வந்து இந்த மதில் சுவரோட கேட்டை வந்து மூடிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட மூடுற நேரத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு ஜம்ப போட்டு உள்ளார வந்துருவாரு. இந்த சமயத்துல அந்த பெரிய வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயண்ட் வந்து இவங்களை வந்து தாக்குறதுக்காக அந்த மதில் சுவருக்குள்ள வரும். இப்போ வந்து எப்படியோ ஒரு வழியா வந்து அவனை வில்லால அடிச்சு அவனை வந்து தண்ணியில தள்ளி விட்டுருவாங்க. இந்த நெருப்பு தள்ளியில பட்டதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜெயிண்ட்ல இன்னொரு ஜெயிண்ட் இருக்கும். அது வந்து நான் தான்டா இதுக்கப்புறம் தலைவன், நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்தை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த சமயத்துல நம்ம ஜாக்கோ ஹீரோயினி உள்ள வந்து நம்ம அரசர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து நீங்க சேஃபான இடத்துக்கு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஜெயிண்ட்ங்களா இருக்குது பாத்தீங்களா, அதுகிட்ட வந்து எதிர்த்து போராடிட்டு இருப்பாரு. அதுங்க மரம் கட்ட எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு எப்படியாவது இந்த மதில் சவரை வந்து உடைச்சிட்டு உள்ளார வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வருஷமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல இவங்களும் வந்து முட்டு கொடுத்து எப்படியோ வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த கீழே தண்ணியில ஊந்துச்சு பாத்தீங்களா, நெருப்புல பட்டு செத்து போச்சுன்னு நினைச்சல, அது ஆக்சுவலா செத்து போயிருக்காது. கோட்டைக்கு வர ஒரு வழி இருக்கும் போல் இருக்குது. அந்த வழியா வந்து நம்ம இளவரசர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இந்த ஜெயிண்ட் வந்து ஹீரோயினை சாப்பிடுறதுக்காக வந்து கையில எடுத்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறதுக்காக வராரு. இப்ப அவரையும் வந்து இன்னொரு கையில பிடிச்சி ஏன்டா நீ யாரா ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கையில ஒரே ஒரு விதை மட்டும் வச்சிருப்பாரு அவர் சேஃப்டி. அந்த விதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயண்டோட வாய்க்குள்ள போட்டுறாரு. இப்போ அந்த ஜெயண்டோட வயித்தெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்து இந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது. ரொம்ப சுக்குநூறா போயிருது. அந்த ஜெயிண்ட் சம்பவ இடத்திலேயே மட்டையாயிருது. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு செடி வளருது பாத்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டையே வந்து பொளந்துக்கிட்டு வெளியே மேல வரத்துக்கு நோக்கி போகுது. இந்த சமயத்துல இந்த பெரிய ராட்சசன்களா இருக்குது பாத்தீங்களா, இதுங்க வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அரசர் உட்பட எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட முடிச்சு சோழியை முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இதுங்க எல்லாம் மண்டி போடுது. என்னத்துக்கு இது மாதிரி பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து மாசா வந்து கிரீடத்தை போட்டுட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சொல்லும் கூட. இப்ப இவங்க வந்து திரும்பி வந்து எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே போ சொல்லி அவர் கட்டளை போட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து ஹீரோயினியும் வந்து கையை கோத்துக்கிறாங்க. நம்ம ராஜா சாரும் பாக்குறாரு. சரி ஓகே இவங்க 2 பேர் லவ் பண்றாங்கிறது அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு வந்து சரி சேர்த்து வச்சுறாங்க. இந்த எல்லா ராட்சச கூட்டமும் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து வானத்துக்கே போயிருதுங்க. இதோட இந்த படமும் முடியுது. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. இதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை காட்டுறாங்க. அதுல வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் வந்து தன்னோட பசங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கிரீடம் எங்கமா போச்சு அப்படி மாதிரி கேட்ட கேள்விக்கு வந்து பதிலா ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிரீடமா வந்து உருவாக்குறத வந்து பரிணாமம் அடைஞ்சு எப்படி எப்படிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் காட்டுறாங்க. கடைசியா அது வந்து ஒரு மியூசியத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை ஒரு சின்ன பையன் பாத்துக்கிட்டே இருக்கிறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபிளிஸ் அப்புறம் வந்து டியூ டு தி ப்ராப்ளம், இந்த 2 ஜானருமே இந்த படத்துக்கு வருது. இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.